வணக்கம் மற்றும் ஒரு மக்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சார்ந்தவர்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாங்கள் சந்திக்கவிருப்பவர் ஒரு ஊடகவியலாளர், பின்னர் அரசியல் துறைக்கு வருகை தந்து அரசியலிலே தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறவர். அவர்தான் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் அவர்கள். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். எப்படி இருக்கிறது உங்களுடைய அரசியல்? மக்கள் மித்தம் வழிபாப்போட இந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்த மக்களோட வழிபாப்புகள் ஒவ்வொன்றாக சாதிக்கணும். ஆனால் அது லேசான வழியில் செய்ய முடியாது. காரணம் என்ன கேட்டால், நாங்கள் பாரமெடுத்த ஆட்சி லேசான சிச்சுவேஷனில் இருந்த எக்கனாமிக் வைஸ், எஜுகேஷன்ஸ் வைஸ், ஹியூமன் ரைட்ஸ் வைஸ், மீடியா எல்லா இதுலேயும் மித்தம் டேமேஜான ஒரு நாடு ஒன்று தான் பாரமெடுத்திக்கு. இது ஸ்டெப் பை ஸ்டெப் மக்கள் வழிபாப்புல சாதிக்கும். அது எங்களோட கடமை. நீங்கள் இருந்த அந்த ஜேர்னலிசம் ஊடகத்துறைக்கும் இந்த அரசியல் துறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பெரிய வித்தியாசம் இருக்குது. ஜேர்னலிசம் சொல்ல கிரிட்டிசைஸ் பண்ண லேசி, கேள்வி கேட்க லேசி. அரசியலுக்கு வந்த ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் செய்ய போனாக்கா தான் அதுலேக்கு வருத்தம் விளங்குக. நீங்கள் அதாவது அரசியலுக்கு நீங்கள் வந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? நான் அரசியலுக்கு வந்த நேரத்தில் இந்த நாட்டில் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கு இடையில் மிக பிரிவை ஏற்றி வச்சு இந்த நாட்டிட பொருளாதாரத்துறையில் எல்லாத்துலேயும் டிசேபிள் ஆகின லெவல் சொன்னால் பரவாயில்லை. ஆகவே நான் வழிபார்க்க இனவாதம் இருந்த நாடொன்றில் இனவாதம் இல்லாமல் நாங்கள் எல்லாம் இலங்கையாளர் என்று சொல்லி யோசிக்கணுமென்ற ஒரு நிலைமை வரணும்னு தான் நான் யோசித்தேன். ஆகவே சிங்கள மக்களிடையும் முஸ்லீம் மக்களிடையும் ரெண்டு துரத்தாருடையும் வாக்கில் வந்த நான் இனவாதம் இல்லாததை பற்றி மித்தம் சந்தோஷப்படுகிறேன். அதாவது ஒரு காலகட்டத்திலே முஸ்லீம்கள் மீது நிறைய நெருக்கடிகள் வந்தது. இது இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பாடுபட்டிருந்தீங்க. இப்பொழுது அதாவது சில மனிதாபிமான உதவிகள் செய்கிற நேரம் ஒரு பக்க சார்பாக நீங்கள் செயலாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்தது. அது மஹிந்த ராஜபக்சேடு பின்னால் போய்த்து நிற்கிற ஒரு மேயர் ஒன்று நிற்கிறாரு. அவருக்கு இன்னும் இந்த மாதம் 30ஆம் தேதி பூரா அவரோட மேயர் போஸ்ட் இல்லா போகுது. இனி அவர் தான் இதொன்று எடுத்து கொடுக்க ரெடியாகின. ஆகவே நான் கொலொன்னாவே எடுத்ததே காரணம் இங்கே சிங்கள முஸ்லீம் தமிழ் எல்லா மக்களும் நிற்கிற சரியா. அப்போ ஃபஸ்ட் டைம் தான் கொலொன்னாவைக்கு எங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் லீடர்ஷிப் எடுத்திக்கு. ஆகவே இங்கே நான் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல அதிகமான சிங்கள மக்களுக்கும் அதிகமாக வேலை செஞ்சுக்கும் போகிறேன். என்று கேட்டேன்டாக்கா 100க்கு இங்கே பார்த்தால் 100க்கு 75 கூட இருக்கிற சிங்கள மக்கள், 100க்கு 20 மட்டும்தான் இருக்குது முஸ்லீம் மக்கள், 100க்கு 5 மட்டும் தமிழ் மக்களுக்கு. ஆகவே ஏண்ட 39 வருட வாழ்க்கையிலே ஒரு நாளாவது நான் அந்த இனவாதியாக இல்லை. நான் யோசிக்கிற அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம், நான் பாடசாலை போகிற காலத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அடிக்கக்குள்ள சிலர்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள நான் அதுக்கு விரோதமான ஆள். நான் சொல்கிறேன், நாங்கள் இலங்கையில் பிறந்து இலங்கையில் வாழ்ந்து இலங்கையில் மௌத்தா போகிற ஆட்கள். ஆகவே இது எங்கட நாடு, நாங்கள் இலங்கை என்ற இதில் தான் நிற்கணும் மனுஷன். அதாவது நல்லாட்சி அரசாங்கம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி இருக்கிறதா? அந்த அரசாங்கம் அந்த நோக்கம் இப்பொழுது ஒரு சிறிய அளவாவது நிறைவேறி இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் தமிழ் மக்கள் தான் அதிகமாக வாக்களித்த இந்த கவர்மெண்ட்டை கொண்டு வரத்துக்கு. அப்போ அந்த மக்களோட வழிபாப்பு என்ன? இனவாதம் இல்லாத எல்லாருக்கும் சமனாக வாழக்கூடிய நிலைமையோடு உருவாக்கொண்டு அந்த கருத்து நாங்கள் வெற்றி பெற்றிக்கோம். அதுக்கு புறவைக்கு பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக மற்ற எல்லா இதுலேயும் வெற்றி பெறத்துக்கு இது 5 வருஷ காலத்துக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு வாக்கு கொடுத்தீங்க. 1 வருஷத்துல எல்லாம் செய்யலாம். ஆனாலும் அதுக்கு தேவையான அந்த பேசிக் ஸ்டெப் எடுத்திருக்கு. உதாரணமாக எடுத்தாக்கா பொருளாதார ரீதியாக எடுத்தால் 2013 இலங்கையோட வருமானத்துக்கு இன்னும் 9 பில்லியன் தேவையாயிருந்த எடுத்துக்கிய கடன்களோட இந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு. இப்போ நாங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். ஆகவே இப்போ பொருளாதாரத்தை சரியான வழியில் கொணவாரத்துக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அது ஸ்ட்ரக்சர் பண்ணி பிளான் பண்ணி கொண்டு போகணும். இப்போ அது அந்த ஸ்ட்ரக்சர் பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்திருக்கு. ஆகவே இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போகக்குள்ள இலங்கையில் பொருளாதாரம் எக்கனாமிக் இதை விட நல்ல டெவலப்பான நிலைமைக்கு வருவதுன்னு தான் எங்களோட வழிபார்ப்பு. அதுதான் எங்களோட முயற்சி. அது நாங்கள் செய்ய வேணும்.
அதாவது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது பரவலான குற்றச்சாட்டுகள் பதியப்படுது. நல்லாட்சி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நாட்டில் சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் எதிர்பார்த்திருந்தாலும் ஆனால் அந்த மாற்றங்கள் வரவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு. இதற்கான காரணம் என்ன? எங்கள் எல்லாருக்கும் மித்தம் வழிபாப்புகள் எங்களோட வாழ்க்கையில், அது எங்களோட பர்சனல் வாழ்க்கையிலுமேக்கு, கண்ட்ரியாக எடுத்து பார்த்தாலுமேக்கு, ஃபேமிலியாக எடுத்து பார்த்தாலுமேக்கு நல்லா தெரியும். எங்கள் எல்லாருக்கும் எங்கட ஈக்கு வழிபாப்பு எல்லாம் ஒரே நாளையில் ஒரே மாதத்தில் எல்லாம் அச்சீவ் பண்ணலாம். ஆகவே சில லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான் நீக்கி லாங் டேர்ம் பிளான் எங்களுக்கு ஷார்ட் டேர்மில் அச்சீவ் பண்ண மேலே, ஷார்ட் டேர்ம் பிளானை லாங் டேர்மாக கொண்டு போக மேலா. ஆகவே நான் இனவாதம் இல்லாத பற்றி சிறுபான்மை மக்கள் சந்தோஷப்படுறதோடு இன்றைக்கு மீடியா ஃப்ரீடம் இருக்குது, டெமோக்ரஸிக்கு இன்றைக்கு பிரசிடெண்ட்டை பிரைம் மினிஸ்டர் இந்தக்கு ஏசலாம் ஒயிட் வேன் வராது. அந்த மாதிரி நிம்மதி மனுஷனுக்கு நிம்மதிக்கு இன்றைக்கி பொருளாதாரமும் மற்ற ஏரியாவும் டெவலப் ஆகணும். அது டைம் எடுக்கும். அதாவது இப்போது நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய எதிர்காலங்கள் எவ்வாறு திட்டமிடப்படுது? இந்த அரசாங்கம் வந்த பிறகு 19th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சில், அந்த கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சுக்கு படி எங்களுக்கு தெரியும். அதுக்கு மஹிந்த ராஜபக்ச 2010 வச்சு அவர் ஷாகங்காட்டியும் அவருக்கு பிரசிடெண்ட்டாக நிற்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அவரோட மகனும் வர மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷனை இதாக்கியிருந்தேன். இப்போ 19th அமெண்ட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு 2 வாரம் தான் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு நிற்கலும். பார்லிமெண்ட்டோட பீரியட் 6 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு குறைச்சிக்கு, அதோடு பிரசிடெண்ட்டுக்கு நினச்ச டைமுக்கு பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணல வேண்டிக்கு. ஆகவே 4.5 வருடம் போகாட்டியும் பிரசிடெண்ட் டிசால்வ் பண்ணல. இன்னும் 4 வருடம் இந்த கவர்மெண்ட் இருக்கும். ஐக்கிய தேசிய கட்சி, குறிப்பாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி 20 வருடங்களுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதுவும் ஒரு தனித்த ஆட்சி அல்ல, ஒன்றிணைந்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆட்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வந்திருக்கிற நேரம் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் இல்லை. ஏன்? அதற்கான காரணம் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களால் தான் பிரசிடென்ட் மைத்ரிபால சிறிசேன இந்த புட்டுவத்தில் இருக்கிய. சரியா? ஐக்கிய தேசிய கட்சி தான் ஆதரவாளர் தான் மீட்டிங் செஞ்ச, கேன்வஸிங் போன, அடி திண்ட, கொலோனியாவை எடுத்து பார்த்தா எங்களுக்கு தான் ஷூட் பண்ணினேன். சரியா? எல்லா வேலையும் செஞ்சேன். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் மிக பெரிய வழிபாப்புகளோடு தொழில், வீடுகள், ஆதாயம், அது மாதிரி வழிபாப்புகள் மீக்கி இன்னும் அது அவங்களோட வழிபாப்புகள் நிறைவேற்ற எங்களால் இன்னும் சரியாக நாங்கள் செஞ்சிடல. அதுக்கு காரணம் இந்த கிராஷ் ஆகி இக்கனாமியில் இப்போ தொழில் வழிபாக்கு ஆக்கள் பார்க்குறேங்க, ப்ரைவேட் செக்டருக்கு போகிறதுக்கு ஒருத்தரும் விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் போகிறோம் எங்கே வராயக்கு, அந்த பெட்ரோலியமுக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு. இது மாதிரி மெயின் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி அந்த லொஸ் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நாங்கள் பொதுவாக அந்த நாட்டோட இக்கனாமி சமக்கணும் என்றால் நாங்கள் பார்க்கணும் எங்களோட ஆதரவாளர்களை கொண்டு போய்த்து மறுபடியும் அதில் போட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனில் இன்னும் லொஸ் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் ஆக்கி இந்த நாட்டோட இக்கனாமியை கிராஷ் பண்ணி விடுகிறா. இல்லாட்டி இக்கனாமியை சரியாக சமைச்சு அதுக்கு பேரலல் ஒரு ப்ரோக்ராம்னு சமைக்கிறாங்க. ஆகவே மக்களோட வழிபாப்பு தவறில்லை. மக்கள் வழிபார்க்குற ஆட்சி மாறின உடனே அடுத்த மாதத்தில் தொழில் லோனும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு. அதே நேரம் இந்த நாட்டோட இக்கனாமி சரியாக இருந்தால் அதை எல்லாம் எங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி செய்யலும். எங்களோட ப்ரையாரிட்டி அது. ப்ரையாரிட்டி தொழிலை கொடுத்து இக்கனாமி கிராஷ் பண்ணுறா. அப்படி இல்லாட்டி இக்கனாமியும் தொழிலும் வீடுகளையும் பேலன்ஸ் பண்ணி போகிறா. ஐக்கிய தேசிய கட்சி கொலோனா அமைப்பாளராக 1989க்கு பிறகு நான் கொலோனாவே வெத்த வச்சேன். சின்ன கணக்கிலே இல்லை. 17,000 சொச்சத்தில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லேயும் 14,000 சொச்சத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இந்த மக்கள் எங்களோட சேர்ந்த மிக வழிபாப்போடு. ஆகவே இன்றைக்கு இந்த அமைப்பாளராக எனக்கு தொழில் கொடுக்கல. நான் இன்னும் கொடுத்து 7 தொழில் தான் 7 தொழில் தான் கொடுத்திக்கு. 300 ஹவுசிங் லோன் கொடுத்திக்கு. சரியா? வீட்டு ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஒன்றும் இன்னும் தொடங்கில்ல. ஆகவே எங்களுக்கும் இந்த ப்ரெஷர் ஏக்கி என்று கேட்டால் கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடையில நிற்கி நாங்கள் இந்த மக்கள் வார எங்களுக்கு எடுத்தான்
வீடு கேட்க வாரோம், தொழில் கேட்க வாரோம், மற்ற பிரச்சனைகளுக்கு வாரோம். ஆனால் இது எல்லாம் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இது சம்மந்தமாக நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. மக்கள் எதிர்பார்ப்போட ஆட்சி அமைச்சிட்டு சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் எந்த சலுகையும் கிடைக்கல, இதுக்கு மேலே நாங்கள் இந்த கவர்மெண்ட்டோட இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோட. அப்படி சொன்னாலும் மக்களுக்கும் தெரியும் உண்மையான நிலைமை என்னன்னு சொல்லி. அவங்களுக்கும் எவ்வளவு அவசரம் என்றாலும் பொறுமையாக நிற்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த கொலனாவ பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த குப்பை. இது இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. இந்த குப்பை நிலைமையை பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் டைம்லேயும் நான் மைத்ரிபால சிறிசேன பிரசிடென்ட் கேண்டிடேட்டையும் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க அவரும் கொலனாய் வந்த போல கேட்ட மெயினாக 2 ரிக்வெஸ்ட் தான். ஒன்று இந்த குப்பையை இங்கிருந்து கொண்டு போகிறதும், 2வது லோ லெவல் ரோடை சமைக்கிறது. ஆகவே லோ லெவல் ரோடை சமைக்கிறதுக்கு இப்போக்கு கம்பன்சேஷன் இந்த 6 மந்த்துக்குள்ளே 9,000 lakhs 9,000 லட்சம் கம்பன்சேஷன் கொடுத்துருக்கு. செப்டம்பர் மாதம் போகக்குள்ள அந்த ரோட்டை தொடங்குவோம் என்று கேட்டால், இந்த ரோட்டை தொடங்கினா தான் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகினா தான் ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வரும். அப்போ தான் இங்கே எக்கனாமிக் டெவலப் ஆகும். அந்த வேலை நடந்தும் போது குப்பை என்று சொல்கிறத எடுத்தும் போகிறது அது லேசான வேலை இல்லை. இதுக்கு பற்றி நாங்கள் பிரைம் மினிஸ்டரோட பேசி பிரைம் மினிஸ்டர் யூடிஏ போட்டு யூடிஏயால் ரீசைக்ளிங் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரப்போசல் எடுத்தாலும் ஏண்ட நாலேஜுக்கு பாதி மினிமம் 15 பில்லியன் காசு போகிறதுக்கு. ஆகவே ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாரல்ல. இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தைய வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவுன்சிலோட ஜாயின் பண்ணி வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொலம்பு முனிசிபல் கவுன்சிலோட ஜாயின் ஆகி இந்த ஆப்ரேஷனை வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு பாரம்பெடுத்தாங்க. அவங்க இப்போ கொண்டு வந்திக்கு இந்த குப்பையில் டெய்லி 4,000 டன் ரீசைக்கிள் பண்ண கம்பெனி உண்டு யூகே ஆள். என்ன கேட்டால் ஆல்ரெடி இங்கே 23 மில்லியன் டன் குப்பை இருக்குது. சரியா? அப்போ டெய்லி 700 tons to 900 tons சேர்ந்து கொண்டு இருக்குது. ஆகவே இது ரெண்டும் பெரலாக பேத்து 5 வருஷ காலத்துக்குள்ளே இதை முடிக்குத்தான் வழிபாப்பு. என்ன கேட்டால் இன்னும் 28 ஏக்கர்ஸுக்கு கொலொன்னாவை தான் கொழும்பு மாவட்டத்திலேக்கு ஒரே ஒரு நகரம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லாத, ஒரு ஃபில்ம் ஹால் இல்லாத, சரியான சூப்பர் மார்க்கெட் ஒன்று இல்லாத, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாத. ஆகவே இந்த குப்பை எடுத்து போட்டால் இந்த 28 ஏக்கர்ஸ் லேண்ட் எங்களுக்கு மீது, எங்களுக்கு எங்களுடைய அர்பன் டெவலப்மெண்ட் கொலொன்னா டெவலப்மெண்ட் அதனால தான் தொடங்கேன். இந்த குப்பை அகற்றுவது பணிகள் எவ்வளோ காலம் எடுக்கும்? இது அகற்ற முடியும் கம்ப்ளீட்டாக அகற்றி முடிக்கிறதுக்கு எப்படியும் 5 வருஷம் போகும். ப்ராக்டிக்கலி ஒரு நாளைக்கு 4,000 டன் ரிமூவ் பண்ணினாலும் நீங்கள் சும்மா பாருங்க 365 days இன்ட்டு 4,000 டன் என்றால் எவ்வளோ போகும்னு சொல்லி. இப்போ இங்கால எடுக்கிற இந்த அகற்றுற குப்பை எல்லாம் எங்கே கொண்டு போய் போடும்? ரீசைக்கிள் பண்ணி ரீசைக்கிள் மாத்திரம் பயோ ப்ராடக்ட்ஸ் வர ஒரு இடத்தையும் கொண்டு போக தேவையில்லை. பை ப்ராடக்ட்ஸ் வரண்டா எலக்ட்ரிசிட்டி வருது, அதுலேருந்து அயர்ன் பிளாஸ்டிக். ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணுற அந்த நிலையம் எங்கே அமைக்க போகிறீங்க நீங்கள்? இங்கே தான், இங்கே கொலொன்னாவேல தான். இங்கே இருக்க குப்பையை இங்கே ரீசைக்கிள் பண்ணால் வேற எங்கே ரீசைக்கிள் பண்ணலாம். அப்போ இதனூடாக தொழில் வாய்ப்பு வரதுக்கான தொழில் வாய்ப்பு வரும். தொழில் வாய்ப்புண்டா ஒரு 100-150 தொழில் வாய்ப்பு வரும். நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சில பாராளுமன்ற அமர்வுகளின் போது உங்களுடைய நீங்கள் கேள்வி கேட்குறதால இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சில அசௌகரியங்களை எதிர்நோக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது. இதனால் உங்களுக்கு கட்சியினுள்ளிருந்தும் சில முரண்பாடான விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன? கட்சியில் ஒரு முரண்பாடான விஷயம் ஒன்றும் இல்லை. மக்கள் எனக்கு வாக்களித்து என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்பின பார்லிமெண்ட் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு வாயை மூடிட்டு வரதுக்கல்ல, என் வாய்க்கு பேசுகிறதுக்கு, மக்களுக்காக ஃபைட் பண்ணதுக்கு. நான் ஜேர்னலிஸ்டாக நிற்கிறதுல மக்களுக்காக ஃபைட் பண்ணினேன், இப்போவும் மக்களுக்காக ஃபைட் பண்ணுறேன். என்று கேட்டால் ஆளுங்கட்சியில் இருந்துன்னு சொல்லி ஆளுங்கட்சியில் இருந்துன்னு சொல்லி எனக்கு வாயை மூடி நிற்கலா, நான் கேள்வி கேட்கணுமே, அது ஏண்ட உரிமை உண்டு. மக்கள் என்ன பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிக்க நான் ரெப்ரசன்ட் பண்ண மக்களை. ஆகவே ஏன் நான் கேள்வி இயக்கத்தில் ஒரு இன்டென்ஷனும் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு இன்டென்ஷன் இல்லை. சில விஷயங்களை சில சப்ஜெக்டில் பற்றி நாங்கள் கேள்வி கேட்க, இப்போ நாங்கள் தெரியாத சப்ஜெக்ட் இருந்தால் நாங்கள் மினிஸ்டர் மார்கிட்ட கேள்வி கேட்கணும். அப்போ தான் நாங்கள் எஜுகேட் ஆகினா தான் மக்களுக்கு எங்களுக்கு பதில் அளிக்கணும். நாங்கள் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் மக்களுக்கு பதில் அளிக்கணும். இறுதியாக இந்த கேள்வி,
உங்களுக்கு வந்து ஊடகவியலாளரா ஜேர்னலிஸ்டாக இருக்கிறது பிடிக்குதா இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் பக்கம் இருக்கிறது பிடிக்குதா? என் பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தென்றால் ஊடகவியலாளர் நிற்கிறதுல உங்களுக்கு தெரியும், நான் மகாராஜா ஆர்கனைசேஷனில் எனக்கு போகின்ற டாப் லெவலுக்கு போனேன். எனக்கு எல்லா லக்ஸரியும் இருந்தேன், ஃப்ரீடம் இருந்தேன், ரிலீஃப் டைம் இருந்தேன். ஆனால் பொலிட்டிக்ஸில் அது இல்லை. ஆண்டாலும் மீடியாவிலேக்குள்ளே எங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி நிற்கலும் எங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்துக்கொண்டு ரைட். ஆனால் யார் சரி கிரிட்டிசைஸ் பண்ணி நிற்காமல் யார் சரி வர மூணுமே இதுக்கு ஒன்று. நான் ஒரு உதாரணம் சொல்லேன். இப்போ ஜேர்னலிஸ்ட் மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லியோ ஒரு வெஹிக்கிள் ஒன்று கொடுக்க சொல்லியோ அதை பற்றி பெரிய ஹாஹு போடுவாங்க. அதே நேரம் அந்த ஜேர்னலிஸ்ட் மாதிரி எல்லாரும் இப்போ நீங்கள் மகாராஜா நிலைமையில் வேலை செஞ்சுத்தாரு. உங்களுக்கு தெரிந்தானே, ஏப்ரல் இன்க்ரிமெண்ட் வரச்சல்ல பிப்ரவரியிலேருந்து கூட்டி பார்ப்பாங்க எவ்வளோ 15%, 10%, 20%. அவங்க எல்லாம் அவங்களோட பெனிஃபிட் எடுக்கிறாங்க. இனி மீடியா லீக்கல் அதுதான். ஆனால் வெளியே வந்தால் எல்லா கஷ்டத்தோட வருத்தத்தோட ஃப்ரீடமும் இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் வேலை செய்யணும். ஆனால் அது அந்த சேலஞ்சுக்கு நான் விருப்பம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? கடைசியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு இந்த நாட்டில் சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்கள் எல்லாரும் சம உரிமை எடுத்து இலங்கை மக்களாக வாழக்கூடிய சிந்தனை சமுதாயம் எல்லாத்துலேயும் வரணும். அது அச்சீவ் பண்ணது தான் என் பொலிட்டிக்கலில் என்ன டார்கெட். என்று கேட்டால் சிங்கள மக்கள் நான் சிங்களம்னு சொல்லி யோசிக்காமல், முஸ்லீம் மக்கள் நான் முஸ்லீம்னு யோசிக்காமல், நாங்கள் எல்லாரும் இலங்கையர்னு சொல்லி யோசிக்க வேண்டியது எங்களோட அந்த நிலைமை ஒன்று வந்தால் தான் எல்லாரும் நிம்மதி. முஸ்லீம் மக்களுக்கு நிம்மதி கோணும், பள்ளிக்கு போய்த்து தாண்ட இஸ்லாம் மார்க்கத்தை இதாக்கி கொண்டு நிற்கிறதுக்கு, தமிழ் மக்களுக்கு அந்த நிம்மதி கோணும். அதே நேரம் சிங்கள மக்களுக்கு ஆல்ரெடி ஈக்கி இந்த 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 சிச்சுவேஷன் வரணும். அதுதான் என் வழிபார்ப்பு. நல்லது. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்தமைக்கு நன்றி. இவ்வாறு ஒரு மக்கள் பிரதிநிதியுடன் அடுத்த வாரமும் சந்திக்கலாம். இவருடைய எதிர்பார்ப்பு அனைத்து மக்களும் சமாதானமாக ஒற்றுமையாக தங்களுடைய மதங்களை பின்பற்றி வாழ வேண்டும். இதற்கான சந்தர்ப்பம் அதற்கு வழிவகுக்க வேண்டும். மற்றும் ஒரு மக்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி உங்களுக்கு. நன்றி.